நீட் தேர்வினால் வினாத்தாள் கசிவினால் ஏற்பட்ட குளறுபடிகளை சீர் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாலும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை பதவி விலக கோரியிருந்தாலும் அந்த போராட்டத்தின் கருப்பொருள் பாரதிய ஜனதா அரசு மக்கள் விரோத அரசாக மாறியிருக்கிறது, ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஒரு அரசாக இயங்குகிறது என்பதன் வெளிப்பாடு என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி வீழ்ச்சியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளிதான் ஜந்தர் மந்தரிலே நடைபெற்ற ஜென்சி தலைமுறையினரின் புரட்சியாகும்.